அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இப்போ செய்ய போகிற ரெசிபி என்னென்னா, டிஃபனுக்கு இட்லி, தோசைக்கு பாசிப்பருப்பு சாம்பார் கடைசலுங்க. அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போக முன்னாடி அனைவரும் நம்ம வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு மிக மிக நன்மை உள்ளதாக எடுத்து போடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பருப்பு டிஃபனுக்கு பாசிப்பருப்பு கடைசலுங்க, சாம்பார் பாருங்கள். பருப்புங்க இந்த கப்புக்கு 3/4 கப்புங்க, கொஞ்சமாக போதுங்க. அடுத்து ஒரு மிளகாங்க. நம்ம எல்லா காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம கடையணுங்க, அதனால் ஒரு மிளகா போதும். வெங்காயங்க, சின்ன வெங்காயம். அடுத்து வச்ச கருவேப்பிலைங்க. அடுத்து கத்திரிக்காய் வெட்டி வச்சுருக்கிறேன். அடுத்து கூட கொஞ்சம் உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் போட்டுக்கலாங்க. உருளைக்கிழங்கு பொடிசாக வெட்டிக்கோங்க, அப்போ தான் நல்லா காய் கூட எல்லாம் ஒட்டுக்காக போட்டு குக்கரில் போட்டுக்கலாம். டக்குன்னு ஒரு 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 அடுப்பில் இட்லி, தோசை, ஒரு அடுப்பில் இந்த மாதிரி இந்த குழம்ப வச்சா டக்குன்னு சட்னி மாதிரி ரெடி ஆயிருங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. கொத்தமல்லி தழைங்க வெட்டி போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி தழை வெட்டி போட்டாச்சு. அடுத்து முருங்கைக்காய் போட முடியாதுங்க, நம்ம கடையும் போது முருங்கைக்காய் வந்து சதைச்சிரும், அதனால் இலைங்க. அடுத்து ஒரு 3 பழங்க. புளி கரைசல் வேண்டாங்க, இதுக்கு பாசிப்பருப்பு அப்படிங்கிறனால புளி கரைசல் வேண்டாம். பழம் கூட உங்களுக்கு புளிப்பு வேணுன்னா கூட ஒரு பழம் போட்டுக்கோங்க, காய்க்கு ஏற்ற மாதிரி கூட 2 பழம் கூட போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சம் பெருங்காயத்தூளுங்க, லைட்டாக பெருங்காயத்தூள் லைட்டாக போட்டால் போதும். மஞ்சத்தூளுங்க, கொஞ்சமாக மஞ்சத்தூள். அடுத்து தண்ணி ஊற்றிக்கோங்க. தட்டி அடுத்து வெந்துருச்சுங்க, குக்கர் ரெடி ஆயிடுச்சுங்க. காட்டு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. கடுகு, உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டாச்சுங்க. வெங்காயம் ரெடி ஆயிடுச்சுங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுலேயும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க, வேக வைக்கும் போதும் போட்டுக்குது போடுங்க, அப்போ தான் வாசமாக இருக்கும். அடுத்து இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க, சூடாக இருக்குது. ஆஃப் பண்ணிவிட்டு மசாலா சாம்பார் தூள் வீட்டில் அரைச்சதுங்க போட்டுட்டு, அடுத்து பெருங்காயமும் வெந்தயத்தூளும் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்குங்க. அதுக்காண்டி நான் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். எல்லா இந்த மாதிரி குழம்புகளுக்கு எந்தெந்த குழம்புக்கு போடணுமோ அது போட்டுக்கிடுவேன். ஏன்னா நம்ம தாளிப்பில் போட்டால் தாங்க லைட்டாக அந்த இதாகும், அப்படியே போட்டு நம்ம கடையத்தான் போகிறோம்.
நுர நுறையா வருது பார்த்தீங்களா? பொடிங்கிறனால நல்லா அந்த பச்சை வாசனை போயிருங்க. பாருங்கள் இப்போ பொறு பொறு பொறுன்னு வருது பாருங்க. தாளிப்பு அவ்வளோதாங்க. ஊற்றிக்கலாங்க. உப்பு போட்டுக்கலாங்க. போட்டு கடைஞ்சிக்கலாம். பத்தலைன்னா அப்புறம் ஊற்றிக்கலாங்க. கடைஞ்சிக்கலாங்க. கடைசல் ரெடிங்க. எடுத்து சர்வ் பண்ணிக்கலாங்க. வச்சுங்க. பாசிப்பருப்பு சாம்பார் கடைசலுங்க. டிஃபனுக்கு ஏற்றதுங்க. நல்லாயிருக்கும். அனைவரும் செஞ்சு ஒருக்கா ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நன்றிங்க. வணக்கம்.